ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷலாக நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிற வீடியோ தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுட சுட வந்து பிரியாணி தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். பிரியாணி இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா எப்படின்னா, நம்ம ஊர்லேருந்து நம்ம வந்து ஐயா வந்திருந்தாங்க. நமக்கு வந்து பிரியாணி வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து வேறு எதுவுமே நம்ம வந்து வீட்டில் வந்து குக் பண்ணல. இந்த பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் செஞ்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம், அதுக்கப்புறம் மோர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு எல்லாமே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பிரியாணி இது மட்டும் இல்லை, இன்னும் அந்த வாளி இருக்குது பார்த்திங்கன்னா, அது ஃபுல்லாகவும் இருக்குது பிரியாணி தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவீங்களா, இல்லை எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு, சுட சுட இருந்துச்சு, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், பேசிகிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மற்ற நாளில் வந்து எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியாது. சம்டைம்ஸ் வந்து சில நேரம் வந்து இப்படி வந்து அமைகிறப்போ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதும் நம்ம வந்து தனித்தனியாக தான் உட்காந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஐயாலாம் வந்திருந்தாங்கன்னு நம்ம பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சேர்ந்து உட்காந்து இன்றைக்கி வந்து பேசிகிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். லெக் பீஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நிறைய வந்து கொடுத்து விட்ருந்தாங்க பிரியாணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 பீஸ் போல் இருந்துச்சு. எல்லாருக்கும் நல்லா பெரிய பெரிய பீஸாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் லெக் பீஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தால்ச்சா. இன்றைக்கி வந்து இதுதான் நம்ம வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குமா, இல்லை என்ன லெக் பீஸ் பிடிக்குமா, இல்லை என்ன பீஸ் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனியன் ரைத்தா எல்லாமே நம்ம வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் ஒன்று தான் மிஸ்ஸிங், எக்கு கிடையாது. எக்கு வந்து நம்ம வீட்லேயே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தோம். சரி இவ்வளோ இருக்குது, இதுவே நமக்கு போதும். அதுவும் வந்து நைட் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நிறையா வந்து நம்ம வந்து ஃபுட்டு வந்து எடுத்துக்கக்கூடாது. நம்ம வந்து ஓரளவு வந்து கம்மியாக நம்ம எடுத்துக்கிறதே வந்து பெட்ரு. ஏன்னா நைட்டில் பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனை அந்த மாதிரி நிறையா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்களும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு டேன்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. எங்கள் மாமா பிரியாணி கொடுத்து விட்ருந்தாங்க, வேறு லெவல் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்து விட்டு எங்கள் மாமாவுக்கு வந்து நன்றி சொல்லிக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து ஐயா வந்திருந்தாங்களா, நாங்கள் வந்து பேசிகிட்டே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பை சைடாகவே ஒயிட் ரைஸ் கூட நம்ம இருக்குது, வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். பிரியாணி இருக்கிறப்ப யார் வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிடுவான்? எனக்கு வந்து பிரியாணி இருக்கிறப்போ ஒன்லி பிரியாணி மட்டும்தான் நான் சாப்பிடுவோம். ஒயிட் ரைஸ் தான் நான் வந்து எடுத்துக்கவே மாட்டேன். நீங்களும் இந்த மாதிரி சாப்பிடுவீங்களா, இல்லை ஒயிட் ரைஸ் சாப்பிடுவீங்களா? இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி இருக்குது அண்ட் ஒயிட் ரைஸ் இருக்குது. எது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுவீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் தங்கச்சி பாருங்கள் சாப்பிட்டுட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், கிண்டல் பண்ணிகிட்டே இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து காமிச்சிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் நானும் என் தங்கச்சும் வந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஜாலியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. அன்றைக்கி மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஃபிஷ்ஷெலாம் இன்னையோட காலி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வந்து நெக்ஸ்ட்டு வாங்கினா தான். இங்கே பாருங்கள், வேறு லெவலாக வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். பொறுமையாக வந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டோம். யாரெல்லாம் எங்களை மாதிரி பேசிக்கிட்டே சாப்பிடுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் ரைத்தா அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து வச்சு நல்லா ஜாலியாக வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பாட்டு பாடிக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் எங்களை மாதிரி சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவீங்களா, அந்த சூழ்நிலைலாம் உங்களுக்கு அமையுமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்களுக்கு வந்து நைட்டு வந்து இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாகவே போணுச்சு.
இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிடும்போது அந்த நேரம் போகிறதே நமக்கு வந்து தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து எப்பப்பெல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்லாம் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எந்நேரமும் நம்ம பார்த்திங்கன்னா தனியாக தான் உட்காந்து சாப்பிட்றோம். ஆனால் அந்த ஃபேமிலியோட ஒரு டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது நமக்கு மனசுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஜாலியாகவும் மன நிம்மதியாகவும் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பீஸ்லாம் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பீஸ்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரியாணி இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குமா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.